கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த காலை வேளையில இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரை ஆராதிக்கும்படியா நாம் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையின் தொடக்கமாக எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் பரம தகப்பனே, பரலோக தூதர் நடுவுல எப்பொழுதும் பரிசுத்தர் 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 என்று துதிக்கப்படுகிற ஆண்டவரே, நாங்களும் இந்த காலை வேளையில உம்மை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆராதனை மத்தியில் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் நிரம்பி இருக்க ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு எதிரான தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளில ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளிலும் பாடி துதித்து ஆராதிக்கும் போது கர்த்தர் விடுதலை கட்டளையிடுவீராக, ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக, நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் செய்யும். உம்முடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, ஸ்தோத்திர. அன்றைக்கு கட்டப்பட்ட நிலைமையில பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதித்து பாடின போது ஆண்டவரே, ஒரு விடுதலை அவர்களுக்கு உண்டாயிற்று, சிறைச்சாலைக்கு உண்டாயிற்று. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, உம்மை ஆராதிக்கும் போது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடும். ஆண்டவரே, அந்த ஆராதனையுடைய வல்லமையில கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த நாளிலும் எல்லாரும் பாடல் புத்தகத்துல ஒரு சில பாடல்களை பாட போகிறோம். சீயோன் கீதங்கள் பாடல் புத்தகத்துல 7வது பாடலை முதலாவது நாம் பாட போகிறோம். ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரனே, ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரனே. பள்ளத்தாக்கிலே அவர் லீலே, சாரோனிலே ஓரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலே, சாரோனிலே ஓரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரனே, ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரனே. வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தே, வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தே, ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது, ஏற்றிய தீபத்தால் இதயமே நிறைந்தது, இயேசுவின் அன்பினாலே, இயேசுவின் அன்பினாலே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரனே. எல்லாரும் பாடுவோம். இயேசுவே பாத்திரனே. சிற்றின்ப கவர்ச்சிகளை வெறுக்கும் ஓர் இதயம் தந்தீ, சிற்றின்ப கவர்ச்சிகளை வெறுக்கும் ஓர் இதயம் தந்தீ. துன்பத்தின் மிகுதியால் சோர்வுகள் வந்தாலும், துன்பத்தின் மிகுதியால் சோர்வுகள் வந்தாலும் ஆவியில் மகிழ்ந்திடுவே, ஆவியில் மகிழ்ந்திடுவே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரனே, ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரனே. பலவித சோதனையை சந்தோஷமாய் நினைப்பே, பலவித சோதனையை எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி, எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி, விசுவாசத்தில்
வளர்வே, விசுவாசத்தில் வளர்வே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரனே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரனே. உலகமே மயவும் கஷ்டமயந்திடுவே. உலகமே மயவும் கஷ்டமயந்திடுவே. சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்து, சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்து சாத்தானை முறியடிப்பே, சாத்தானை முறியடிப்பே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரனே. ஆயிரம் ஸ்தோத்திரமே எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே பாத்திரனே. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும், அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவே வாரும். என்றென்றும் உம்மில் வாழ, என்றென்றும் உம்மில் வாழ. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரனே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரனே. பள்ளத்தாக்கிலே அவளிலே, சாரோனிலே ஒரு ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவளிலே, சாரோனிலே ஒரு ரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரனே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரனே. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். பாடல் புத்தகத்துல 586வது பாடலை நாம் பாடப் போகிறோம். தேவா நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதனால்? இது எதனால்? நீர் என்னோடு வருவதனால. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட இருந்தாரே, குடும்பத்தோடு கூட இருந்தாரே. பாடலை பாடுவோம். தேவா நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினாவது எதினா நீரன்னோடு வருவதினால், எதினால் இது எதினா நீரன்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்கு, பாதை காக்க பகலெல்லாம் கூட செல்லு. மேகஸ்தம்பம் மேலிருந்து
யோசித்தவன் ராஜா அதை தினம் யோசிப்பவன் எதினா இது எதினா நீரன்னோடு வருவதினா எதினா இது எதினா நீரன்னோடு வருவதினா பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது பரிசுத்த அக்னி சம்பம் கூட செல்லுது பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது பரிசுத்த அக்னி சம்பம் கூட செல்லுது ஆராயும் தேவன் தந்தாரை நல்ல மங்காத அபிஷேகமே ஆராயும் தேவன் தந்தாரை நல்ல மங்காத அபிஷேகமே விசேஷித்தவன் ராஜா அதை தினம் யோசிப்பவன் தேவா அதை தினம் விசேஷித்தவன் ராஜா அதை தினம் யோசிப்பவன் எதினா இது எதினா நீரன்னோடு வருவதினா எதினா இது எதினா நீரன்னோடு வருவதினா கண்மலையும் கூட செல்லு தாகம் கொண்ட தேவசனம் வானம் பார்க்குது அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது எல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் விசேஷித்தவன் எல்லாரும் சொல்லுவான் யோசிப்பவன் தேவானை தினம் விசேஷித்தவன் ராஜா அதை தினம் யோசிப்பவன் எதினா இது எதினா நீரன்னோடு வருவதினா எதினா இது எதினா நீரன்னோடு வருவதினா கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது கசப்புகள் வந்தால் ஏசு நம்மோடு கூட இருக்கிறாரே நீரை பேனாக மாற்றும் என் நேசரனோடு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரனோடு விசேஷித்தவன் ராஜா அதை தினம் யோசிப்பவன் ஆமென் அதை தினம் விசேஷித்தவன் சொல்லுங்க அதை தினம் யோசிப்பவன் எதினா இது எதினா நீரன்னோடு வருவதினா எதினா இயேசுவே நீரன்னோடு வருவதினா நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை நாம் பாடப் போகிறோம். பாடல் புத்தகத்துல 915வது பாடல். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். இந்த பாடலை உற்சாகமாய் பாடப் போகிறோம். சத்தியம் நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும்
உணர்வுடன் சொல்லி பாடுவோமா? ஆமென். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறு ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். துணிகரண்டும் நீதானே. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவரை அன்றி வேற தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை. இயேசு ஒருவரை நமக்காக இந்த உலகத்துல மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாக நாம் ஒரு பாடலை எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே ஆவியில நிறைந்து பாடப் போகிறோம். 392வது பாடல். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா கீதம் பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே எல்லாரும். அல்லேலூயா, அல்லேலூயா கீதம் பாடுவோம். அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிப்போமே. ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கின்றோம். நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம். அன்று உந்தன் முகம் கண்டு ஆராதிப்போமே. நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம். அன்று உந்தன் முகம் கண்டு ஆராதிப்போமே. ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கின்றோம். நீங்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரே, சொந்த ஜனம் சந்தோஷமாய் ஆராதிக்கின்றோம். எல்லாரும் ஆராதிப்போமா? பரிசுத்தரே, சொந்த ஜனம் சந்தோஷமாய் ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றோம். கட்டுகளையும் கவலைகள் நீங்கும் ஆராதனையில், கோட்டைகளுடையும் பாரங்கள் நீங்கும் ஆராதனையில். கட்டுகளையும் கவலைகள் நீங்கும் ஆராதனையில், கோட்டைகளுடையும் பாரங்கள் நீங்கும் ஆராதனையில். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றோம். நீங்கும் சோர்வுகள் அகலும் ஆராதனையில், சாத்தானோட சாபங்கள் தீரும் ஆராதனையில். நீங்கும் சோர்வுகள் அகலும் ஆராதனையில், சாத்தானோட சாபங்கள் தீரும் ஆராதனையில். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆத்மநாதன் இயேசு உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றோம். அப்போஸ்தலர் நள்ளிரவில் ஆராதிக்கையில், கட்டப்பட்டோர் விடுதலையானார் ஆராதனையில். ஆமென்.
ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் உம்மை. எல்லாரும் ஆராதிப்போமா? ஜீசஸ். ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் உம்மை, ஆராதிக்கின்றோம் ஆத்மநாதன் இயேசு உம்மை, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் உம்மை, ஆராதிக்கின்றோம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றோம். வியாதிகள் நீக்கும், சோர்வுகள் அகலும் ஆராதனையில். ஆமே. இந்த வேளையில் ஆராதிக்கும் போது எல்லா வியாதிகள் சோர்வுகளை ஆண்டவர் நீக்கி போடுவார், சாபங்களை நீக்கி போடுவார். ஆராதனையில் சாத்தானோட சாபங்கள் நீரும் ஆராதனையில். ஆராதிக்கின்றோம் உம்மை, ஆராதிக்கின்றோம் ஆத்மநாதன் இயேசு உம்மை, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் உம்மை, ஆராதிக்கின்றோம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றோம். சேராமீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரே, சொந்த ஜனம் சந்தோஷமாய் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, நீங்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரே, சொந்த ஜனம் சந்தோஷமாய் ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் உம்மை, ஆராதிக்கின்றோம். ஜீவனுள்ள தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்தவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உண்மையோடும் ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் உம்மை, ஆராதிக்கின்றோம் ஆத்மநாதன் இயேசு உம்மை, ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் உம்மை, ஆராதிக்கின்றோம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்றோம். எல்லாரும் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பரலோகத்திலே எப்பொழுதும் பரிசுத்த தூதர்களினால் ஆராதிக்கப்படுகிற தேவன், சேராபீன்கள் கேருபீன்கள் அவரை போற்றி துதித்து ஆராதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை இயேசுவை எல்லாரும் இந்த வேளையிலே அவருடைய சமூகத்திலே ஆராதிப்போமா. உள்ளத்தினாலத்திலிருந்து இயேசுவே நீர் பெரியவர், ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறபடினாலே இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இன்று நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் வரப்போகிற நாட்களிலே ஒரு நாள் வரும், அப்பொழுது ஆண்டவர் நாங்கள் முகமுகமாய் உம்மை சந்தித்து ஆராதிக்க போகிற ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு ஆண்டவரே தரப்போகிறபடினாலே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மேலான நாமத்தை ஆராதிக்கிறோம். ஆமீசமான யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் இந்த காலை வேளையிலே குடும்பமாய் ஆண்டவரை ஒருமித்து கூடி ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஆராதிக்கிற எல்லா இடங்களிலும் மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், சத்துருடைய கோட்டைகள் ஆண்டவரை உடைக்கப்படுவதாக. அப்போஸ்தலர் நள்ளிரவில் ஆராதிக்கும் போது கட்டப்பட்ட நிலைமைகள் ஆண்டவர் அந்த சிறைச்சாலை முழுமைக்கு அவர்களுக்கு மாத்திரமல்ல எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. இந்த நாளிலே ஆண்டவரை வீடுகளில் ஆராதிக்கும் போது ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. உம்மை ஆராதிக்கிற இடத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவரே இயேசுவே நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியானவரை உமக்கே ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் அவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையிலே நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், தேவனிலே அன்பு கூற வந்திருக்கிறோம், அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் வந்திருக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்த ஆண்டவரை துதிங்க, இயேசுவை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் உலாவிக் கொண்டிருந்ததை யோவான் ஆண்டவரை வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எழுதியிருக்கிறாரே. பரிசுத்த தெய்வமே, ஹல்லேலூயா. ஒருவர் வாசம் செய்யக்கூடாத ஒளியினிடத்திலே வாசம் பண்ணுகிற ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. We worshiping you in the morning, Lord. ஆண்டவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம், இந்த காலை வேளையிலே ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு பாத்திரராகிய தெய்வமே உமக்கே சகல மகிமையும் செலுத்துகிறோம், உமக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரராகிய தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் கடந்து வந்த பாதையில, கடந்து போன வாரம் முழுவதும் எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்தாரே. நன்மை செய்த ஆண்டவர் இந்த வேளையில பாடல் புத்தகத்துல 514வது பாடலை எடுத்து எல்லாரும் சேர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுவோம், அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீர் ஐயா. அப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுவோம், ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. எல்லாரும் சொல்லுவோம், பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி. எல்லாரும், ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எல்லாரும், ராஜா உமக்கு நன்றி. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா, தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா, எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கின்றீர் ஐயா. அப்பா எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கின்றீர் ஐயா. அப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுவோம், ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தேன், எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தேன், லட்சங்களை ரட்சிக்க பயன்படுத்துகிறேன், லட்சங்களை ரட்சிக்க பயன்படுத்துகிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாதையறிய குருடனை போல் வாழ்ந்தேன் ஐயா, பாதையறிய பாசத்தோடு கண்களையே
அப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுவோம் ராஜா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளும் குறைவில்லாதபடிக்கு உணவு தந்தீரே, உறைவிடம் தந்து வழி நடத்தினீரே, எங்களை பாதுகாத்தீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காய் நான் என்னத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரே சங்கீதக்காரன் சொல்லுகிறவனமா இந்த காலை வேளையில் நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல எழும்பி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். போன வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்து கொண்டார். இந்த லாக்டவுன் நாட்களிலும் கிருபையாய் நம்மை போஷித்து காப்பாற்றி வழி நடத்தினார். நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணின்மணி போல பாதுகாத்து வழி நடத்தினாரே. அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக இந்த நாளிலும் நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்க போகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை ஆபத்துகள் மோசங்கள் நிறைந்த உலகம். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்துல பேப்பர்ல படிக்கும் போது தங்களுடைய சொந்த ஊருக்கு போனதானே தொழிலாளர்கள் ரயில்வே தண்டவாளத்துல இரவு நேரத்துல களைப்பின் மத்தியில தூங்கி கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்ததான சரக்கு ரயில் அவர்கள் மீது மோதி 16 பேர்கள் அதே இடத்துல இறந்து போனார்கள் என்று சொல்லி உத்தரப்பிரதேச மாநிலத்துல இறந்து போனார்கள் என்று சொல்லி செய்தித்தாளை போட்டிருந்தார்கள். பாருங்க, எத்தனை ஜனங்களுக்கு உணவு இல்லை, எத்தனை ஜனங்களுக்கு உறைவிடம் இல்லை, எத்தனை ஜனங்களுக்கு ஆதரவு இல்லை. ஆனாலும் தேவ ஜனங்களாகி நம்மை கிருபையா இந்த மட்டும் காத்தாரே, கைவிடாதபடிக்கு வழி நடத்தினாரே. ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு அதிகமாய் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாரும் இந்த வேளையில கைகளை உயர்த்திய சத்தா நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் எங்களுக்கு உணவு தந்தீரே, நன்றி அப்பான்னு சொல்லி சொல்லுவோம். ஒவ்வொரு நாள் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் பட்டினி இல்லாதபடிக்கு போஷித்து காப்பாற்றி எங்களை காத்து கொண்டீரே. எல்லாரும் நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நினைக்கும் போது கருத்தோடு கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொண்டீரே. என் வீடுகளை சூழாண்டவரே உங்களுடைய ஊர்களுக்கு கட்டளையிட்டு வேலையடைத்து பாதுகாத்துக் கொண்டீரே. வாதையின் கூடாரத்தை அணுகாது கொல்லாப்பூருக்கு நேரிடாது என்று சொன்ன தேவன் கொல்லாத கொள்ளை நோய்களுக்கு ஆண்டவரை விலைக்கு காத்துக் கொண்டீரே. உம்முடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய இரக்கத்துக்காய் நன்றி, உம்முடைய பாதுகாப்புக்காய் நன்றி. இதுவரைக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரை ஆண்டவரை கிருபையாய் காத்தீரே. ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுங்க. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இயேசுவே ஹல்லேலூயா. மக நன்றி 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 நன்றி. ஆவியானவரே மக நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து போதித்து உணர்த்தி வழி நடத்துகிற ஆவியானவரே ஹல்லேலூயா. மக நன்றி ஆண்டவரே. சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு அப்பா, உங்க நாமத்திலே வல்லமை உண்டு அப்பா, உங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு அப்பா, உங்க நாமத்திலே வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில்
பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. ஆமென். உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. வானின் மேலும் ஆமென் செய்தது இயேசு நாமமே. சிங்கத்தின் மேலும் வானின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயோ, உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயோ, உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்திலே வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்திலே மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்திலே வல்லமை உண்டு. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே வல்லமை உண்டு, மகத்துவம் உண்டு. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சொல்லும் போது, உம்முடைய நாமத்தை ஆராதிக்கும் போது பேய்கள் ஓடும், அறிக்கையிட்டு பாட பாட எங்களுக்கு வல்லமை பவர் பெருகப்பா. ஆராதன் மத்தியிலே ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்தி ஆராதிக்கிற ஒவ்வொரு சனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஊற்றி ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய பலத்தோடு ஆண்டவரை நீர் வழிநடத்த போற தேவக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆண்டவரே இந்த வேளையில நம்முடைய வல்லமையினால நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய பரலோகத்தின் பலன் ஒவ்வொருவரிலும் இறங்கட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ரிபா சந்தரனுதரபுகானமௌஷி. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புவீராக நிரப்புவீராக. ஓ ரிபா சந்தரனுதரபுகானமௌஷாலாருகேனமா. உம்முடைய நாமத்தை சொல்லும் போது ஆண்டவரை பேய்கள் நிற்க முடியாது. நாளிலே ஆண்டவரை எந்தெந்த வீடுகளிலே உம்மை ஆராதித்தார்களோ அவர்களுக்கு எதிரான அந்தகார அலங்கங்கள் முறிந்து விழுந்து விட்டபடியினால ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே ஒரு விடுதலை, பரிசுத்தம், ஒரு பாதுகாப்பு உண்டாயினபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ we praise the Lord. உம்முடைய நாமத்தின் வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய நாமத்தின் மகத்துவத்துக்காய் வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த நாளில் உம்மை ஆராதிக்கும்படியாய் கிருபை பாராட்டினீரே. நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. இந்த நாளிலும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Praise you Lord. உம்மை தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவரே அப்பா பிதாவே என்று சொல்லி உம்மை அழைக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. 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 ஆமென். இந்த மட்டும் நம்மை காத்து வழி நடத்தின தேவன் இனிமேலும் வழி நடத்துவார். இனிமேலும் சீவிய காலமெல்லாம் அவர் என்னோடு கூடவே இருந்து வழி நடத்துவார் என்று சொல்லி இந்த வேளையில் எல்லாரும் ஆண்டவருக்கு நம்மை அவருடைய பரிசுத்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இனிமேலும் நீர் எங்களை வழி நடத்துகிற நிச்சயத்தோடு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நம்முடைய பாத்திர எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், பெரியோர்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வலுவாதபடிக்கு காக்கிற தேவன் எங்களை வழிநடத்த போறபடினால ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 பிதாவை தொழுகிறோம், எங்களை படைக்கிறோம், உம்மில் அன்பு கூறுகிறோம்.
how we love you. Spirit, we adore you. Lay our lives before you. How we love you. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இனிமேலும் நீர் எங்களை என் சபை ஜனங்கள் ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் வழி நடத்த போற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த வேளையில் 90வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 90வது சங்கீதம் மோசேயினுடைய சங்கீதமா இந்த சங்கீதம் இருக்கிறது. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்று முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையை அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலவுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவை திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்களின் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும். பிரியமானவர்களே, மோசேயின் அந்த சங்கீதத்திலே அவர் ஆண்டவரை நோக்கி 1ஆம் வசனத்திலே, ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். தலைமுறை தலைமுறைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பாய் அடைக்கலமாய் இருக்கிற ஆண்டவர் என்று சொல்லி சங்கீதக்காரர் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார். அந்த நாட்களிலும் என்றென்றைக்கும் அவரை ஆராதிக்கிற அவரை தேடுகிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாயிருந்து அவர்களை பாதுகாத்து நடத்துகிற தேவனாயிருப்பார். 3ஆம் வசனத்திலே, நீர் மனுஷரை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவருடைய வல்லமையை பாருங்க. அவருடைய பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த ஒரு நாள் போல இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு வல்லமையிலே மகத்துவமான தேவனாய் இருக்கிறார். 5ஆம் வசனத்திலே, அவர்களை வெள்ளம் போல வாரி கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். மனிதர்களை குறித்து ஆண்டவருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல வாரி கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். தூங்கி எழும்புகிறது போலதான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. காலையில முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். காலையில முளைத்து மாலையில வாடி போகிற புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாய் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் மனிதன் அதை உணராதபடிக்கு நான் தான் பெரிய ஆளு, நாங்கள் தான் அப்படிப்பட்ட நாடு, நாங்கள் தான் இப்படிப்பட்ட சாதி என்று சொல்லி பல விதங்களிலே தங்களை குறித்து மேன்மை பாராட்டி ஆண்டவருடைய மகத்துவத்தை அறியாதபடிக்கு மனம் போன போக்கில பெருமையோடு பல விதங்களிலே ஆண்டவரை விட்டு தூரமாய் ஜீவிக்கிறார்கள். 12ஆம் வசனத்தில், எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி
எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறோம், சில காலம் வாழப்போகிறோம், நாங்கள் நிரந்தரமாய் வாழப்போவதில்லை. எனவே நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தார். தேவனை குறித்த அவர் தந்திருக்கிற நாட்களை குறித்து அவருக்கு சாட்சியாய் வாழும்படியான ஒரு ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறார். 10ஆம் வசனத்துல, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாயிருந்தாலும் அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலவுமே. ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். சிலர் அதற்கு மேல கூட வாழ்கிறார்கள், ஆனால் அவைகள் எல்லாம் சஞ்சலமானது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கொஞ்ச கால குறுகிய வாழ்க்கையில வாழ்கிறதான நம்முடைய வாழ்வில ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டியதே நமக்கு முக்கியமானது. 15ஆம் வசனத்துல, தேவரீரங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி மோசே ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார், விண்ணப்பம் வைக்கிறார். தேவரீரங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்க. ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம், எங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சமமாய் எங்களை மகிழ்ச்சியினால் நிரப்பும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் சங்கீத வசனங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் துன்பத்தை கண்ட சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு பதிலாய் அவர் உங்களை மகிழ்ச்சியாக்கி வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் காணப்படுவோம். தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகளை கேட்டப்புறம் நாம் தேவனுடைய வார்த்தையை 2வது வீடியோல கேட்க போறோம். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் தேவன் கொடுக்கிறதா இருக்கிறது. எனவே நீங்கள் முழுமையாக அந்த வார்த்தைகளை கேட்டு வாரம் முழுமைக்கான தெய்வீக வழிநடத்துதலை வேத வசனங்களின் மூலமாய் பெற்றுக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து இழந்து போய்விடுவீர்கள். எனவே முழுமையாய் தேவனுடைய வார்த்தையை குடும்பமாய் கேட்டு தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சில அறிவிப்புகள். பிரியமானவர்களே, இன்னும் நான் சில நாட்கள் வீடுகளிலே ஆராதிக்க வேண்டியதான நிர்பந்தத்தில் இருக்கிறோம். சீக்கிரமாய் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து தேவனுடைய ஆலயத்தை ஆராதிக்க செய்ய போகிறார். விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் துதிப்போம், செபிப்போம். சபையில நடைபெற்றுக் கொண்டிருந்த செபங்கள் ஆராதனை வேளைகளிலே நீங்கள் வீடுகளிலே கர்த்தருடைய சமூகத்திலே செபிக்கும்படியாய், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாய் ஒவ்வொரு நாட்களிலும் நம்முடைய சபையில மாலை செபங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் நீங்கள் அந்த செபங்களை வீடுகளிலே பண்ணும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல வெள்ளிக்கிழமை உவாச ஜெபம் நீங்க வீடுகளிலேயே செவிங்க, உவாசத்தோடு செவிங்க, குடும்பமாய் சேர்ந்து கர்த்தர் இந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடவும், உலகம் முழுவதிலும், இந்தியாவிலே மாத்திரமல்ல உலகம் முழுவதிலும் அந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காய் கண்ணீரோடு நாம் செபிப்போம். தேவன் இறங்கி ஒரு விடுதலை கொடுப்பார். சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் நடைபெறுகிற அந்த வேளையில மாலை 6:30 மணிக்கு நாம் வீடுகளிலே தேவனுக்கு காத்திருந்து செபிப்போம். 6:30 8:30 வரைக்கும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணி வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.